Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்ல இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு உண்டான இம்பார்ட்டன்ட்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் எதுன்றதை பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு சின்ன லைக் போட்டுக்கோங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இது மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி 12th காமர்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதோட லிங்க் வேணால் நம்ம இதில் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துக்குங்க இன்னும் பார்க்கலன்னா. இப்போது டோட்டலாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் அண்டு 3 மார்க் எதுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? மேலாண்மை என்றால் என்ன? What do you mean by span of management? மேற்பார்வை வீச்செல்லை என்பதன் பொருள் யாது? Write a short note on planning. திட்டமிடுதல் என்றால் என்ன? What is meant by controlling? கட்டுப்படுத்துதல் என்றால் என்ன? Define MBO. குறியிலக்கு மேலாண்மை என்றால் என்ன? Bring out the meaning of MBE. விதிவிலக்கு மேலாண்மையின் பொருளை எடுத்து கூறுக. Write a note on the financial market. நிதி சந்தை பற்றி குறிப்பு வரைக. வாட் இஸ் டெப்ட் மார்க்கெட்? கடன் சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் த ஸ்பாட் மார்க்கெட்? உடனடி சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட்? மூலதன சந்தை என்றால் என்ன? ரைட் அ நோட் ஆன் OTCEI. OTCEI சிறுகுறிப்பு வரைக. டிஃபைன் த டேர்ம் மணி மார்க்கெட். பணச்சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்? அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன? டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பங்குச்சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் மென்ட் பை ரிமிசியர்? துணை தரகர் என்றார் யார்? ஹூ இஸ் கால்டு புரோக்கர்? தரகர் என்று யாரை அழைக்கப்படுகிறார்கள்? ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் செபி. செபி பற்றி சிறுகுறிப்பு வரைக. வாட் இஸ் டிமேட் அக்கவுண்ட்? புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு என்றால் என்ன? கிவ் த மீனிங் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். மனித வளம் என்றால் என்ன? ஸ்டேட் 2 ஃபீச்சர்ஸ் ஆஃப் HRM. மனிதவள மேலாண்மையின் இயல்புகளில் ஏதேனும் 2 கூறுக. வாட் இஸ் ப்ரொமோஷன்? பதவி உயர்வு என்றால் என்ன? வாட் இஸ் மென்ட் பை போச்சிங்? புறம்பான திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட நபரை வேட்டையாடுவது என்றால் என்ன? வாட் இஸ் செலெக்ஷன்? தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன? வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்? நுண்ணறிவு சோதனை என்றால் என்ன? வாட் இஸ் மென்ட் பை ட்ரைனிங்? பயிற்சி முறை என்றால் என்ன? டிஃபைன் மார்க்கெட்டர். சந்தையிடுகையாளர் வரைவிலக்கணம் தருக. வாட் இஸ் மென்ட் பை ஸ்பாட் மார்க்கெட்? களச்சந்தை என்றால் என்ன? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ரைட்ஸ் டு பி இன்ஃபார்ம்டு? தகவல் பெறும் உரிமை பற்றி சிறுகுறிப்பு வரைக. What are the rights of consumer according to John F. Kennedy? John F. Kennedy கூறிய நுகர்வோர் உரிமைகள் யாவை? State the meaning of the term state commission. மாநில ஆணையம் என்ற பதத்தை விவரிக்கவும். What is the term district forum? மாவட்ட மன்றம் பற்றி விளக்குக. What is GST? சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி என்றால் என்ன? What is privatization? தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? Give any 2 advantages of globalization. உலகமயமாக்கலின் ஏதேனும் 2 நன்மைகளை எழுது. What is the contract of the sale of goods? சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? What is meant by goods? சரக்கு என்றால் என்ன? What is meant by negotiable instruments? மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன? List 3 characteristics of a promissory note. கடனுறுதி சீட்டின் சிறப்பு இயல்புகளின் 2 குறிப்பிடுக. List out the managerial functions of entrepreneurs. தொழில் முனைவோரின் மேலாண்மை பணிகளை பட்டியலிடுக. Mention any 2 characteristics of entrepreneurs. தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் 2 குறிப்பிடுக. What is the other name of business entrepreneur? வியாபார தொழில் முனைவோரின் இதர பெயர்களை எழுதுக. Who are agricultural entrepreneur? வேளாண் தொழில் முனைவோர் என்பவர் யார்? What is marketing? சந்தையிடுதல் என்றால் என்ன? டிஃபைன் மார்க்கெட்டிங் மிக்ஸ். சந்தையிடுகை கலவையின் வரைவிலக்கணம் தருக. வாட் இஸ் ஆம்புஷ் மார்க்கெட்டிங்? மறைமுக சந்தையிடுதல் என்றால் என்ன? வாட் இஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங்? சேவை சந்தையிடுதல் என்றால் என்ன? வாட் இஸ் கிரீன் மார்க்கெட்டிங்? பசுமை சந்தையிடுதல் என்றால் என்ன?
வாட் இஸ் கேவிட் எம்ப்டர்? வாங்குவோர் ஜாக்கிரதை என்றால் என்ன? வாட் இஸ் கேவிட் வெண்டிட்டர்? விற்பனையாளர் ஜாக்கிரதை என்றால் என்ன? ஹூ இஸ் அ கன்சியூமர்? நுகர்வோர் என்பவர் யார்? கிவ் நோட் ஆன் டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியாவை பற்றி சிறுகுறிப்பு வரைக. வாட் இஸ் போனஸ் ஷேர்ஸ்? ஊக்கு பங்குகள் என்றால் என்ன? வாட் இஸ் ரைட் ஷேர்ஸ்? உரிமை பங்குகள் என்றால் என்ன? ஹூ கேன் பி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்? எந்த இயக்குனர் செயலி இயக்குனராக செயல்பட முடியும்? ஹூ இஸ் ஹோல் டைம் டைரக்டர்? முழுநேர இயக்குனர் என்பவர் யார்? வாட் இஸ் மென் பை மீட்டிங்? கூட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் voting? வாக்கெடுப்பு என்றால் என்ன? ரைட் ஷார்ட் நோட் ஆன் ப்ராக்சி. பகரால் சிறுகுறிப்பு வரைக. இதெல்லாமே முக்கியமான 2 மார்க் கொஷின்ஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ். வாட் இஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன்? சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை ஸ்டாச்சுட்டரி மீட்டிங்? சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன? ஸ்டேட் த மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் அ பிரைவேட் கம்பெனி. ஒரு தனியார் நிறுவனத்தில் குறைந்த அளவு எத்தனை இயக்குனர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுக. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங். ஸ்டெப் ஜாம் சீடு. பின் வருவனவற்றின் விரிவாக்கம் தருக. ஸ்டெப் ஜாம் சீடு. வாட் இஸ் மென்ட் பை ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி? செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன? ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமரிசம். நுகர்வோரின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங்? மின் சந்தையிடுதலின் நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இ மார்க்கெட்டிங்? மின் சந்தையிடுதலின் நன்மைகள் விவரி. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்? சந்தையிடுகையின் நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்? சந்தையிடுகையின் கருத்துக்களை விவரிக்கவும். டிஃபைன் த டேர்ம் மேனேஜ்மெண்ட். மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. டிஃபரன்ஷியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடுக. வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓ? குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகளை எழுதுக. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் த செகண்டரி மார்க்கெட். இரண்டாம் நிலை சந்தை சிறுகுறிப்பு வரைக. டிஃபரன்ஷியேட் ஸ்பாட் மார்க்கெட் ஃப்ரம் ஃபியூச்சர் மார்க்கெட். உடனடி சந்தையை எதிர்கால சந்தையில் இருந்து வேறுபடுத்துக. வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்? எக்ஸ்பிளைன். மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் என்ன? வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஸரி பில்ஸ்? கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் த மணி மார்க்கெட்? பணச்சந்தையில் ஈடுபடும் பங்கேற்பாளர்கள் யாவர்? வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்? வைப்புச் சான்றிதழின் இயல்புகள் யாவை? எக்ஸ்பிளைன் புல் அண்ட் பியர். காளை மற்றும் கரடி விளக்குக. எக்ஸ்பிளைன் ஸ்டாக் அண்ட் லேம் டக். மான் மற்றும் முடவாத்து விளக்குக. வாட் இஸ் மென் பை டிமெட்டீரியலைசேஷன்? புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை இன்சைடர்ஸ் ட்ரேடிங்? உள்வழி பத்திரங்கள் என்றால் என்ன? டிஃபைன் த டேர்ம் HRM. மனிதவள மேலாண்மையின் வரைவிலக்கணம் தருக. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்? மனித வளத்தின் முக்கியத்துவம் என்ன? டிஃபைன் த டேர்ம் ரெக்ரூட்மெண்ட். ஆட்சேர்ப்பின் வரைவிலக்கணம் தருக. ஸ்டேட் த ஸ்டெப்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட்சோர்சிங். ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறத்திற நீட்டல் படிநிலைகளை கூறுக. வாட் டு யூ மீன் பை அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்? அடைவு சோதனை என்றால் என்ன? வாட் இஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்? உளவியல் தேர்வு என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை ஆன் த ஜாப் ட்ரைனிங்? பணிவழி பயிற்சி என்றால் என்ன? மென்ஷன் எனி 3 ரோல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டர். சந்தையிடுகையாளரின் பங்களிப்பு ஏதேனும் 3 எழுதுக. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ரைட்ஸ் டு ரெட்ரஸல்? நிவாரணத்திற்கான உரிமைகள் பற்றி நீவிர் அறிந்தது என்ன? ஹூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷனல் கமிஷன்? தேசிய ஆணையத்தின் உறுப்பினர்கள் பற்றி விவரி. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் த வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன். தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு பற்றி விவரிக்கவும். வாட் ஆர் த பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட் ஃபேக்டர்ஸ்? அரசியல் சூழ்நிலை காரணிகள் யாவை? வாட் டு யூ மீன் பை லிபரலைசேஷன்? தாராளமயமாக்கல் என்றால் என்ன? ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் நியூ எக்கனாமிக் பாலிசி. புதிய பொருளாதார கொள்கை பற்றி சிறுகுறிப்பு வரைக. டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் எக்ஸிஸ்டிங் குட்ஸ். தற்போதைய அல்லது இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நெகோஷியபிலிட்டி அண்ட் அசைனபிலிட்டி. மாற்றுமுறை மற்றும் உரிமை மாற்றம் இவைகளை வேறுபடுத்துக. டிரா த 2 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராசிங். 2 வகை கீறல்களின் வரைபடத்தை வரைக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆண்டர்பிரனர் அண்ட் மேனேஜர். தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் இவர்களை வேறுபடுத்தி காட்டுக.
எக்ஸ்பிளைன் த ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் entrepreneurs. தொழில் முனைவோரின் தோற்றுவிக்கும் பணிகளை கூறுக. ரைட் அபவுட் ஃபேபியன் entrepreneur. காலம் கடத்தும் பழமைவாத தொழில் முனைவோர் பற்றி சுருக்கமாக எழுதுக. ஸோ அவ்வளோதான். இதான் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கான முக்கியமான 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ். இதை தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லா 2 மார்க் 3 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.